அனைவருக்கும் வணக்கங்க. பெண்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் தாய்மை. தாய்மை இல்ல அப்படின்னா உலக இயக்கமே இல்லைங்க. அப்படிப்பட்ட தாய் தனக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்க்கிறவதான் தாய். அந்த தாய் பாசத்துல வித்தியாசத்தை பார்க்க முடியுங்களா? 2 நாளைக்கு முன்னாடி என்னோட தோழி போன் பண்ணியிருந்தான். அவளோட பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுதுங்க. அப்ப போன் பண்ணேன்னா நான் கேட்டேன், என்ன புது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அதை ஏம்பல கேக்குற, அதை சொல்றதுதான் உனக்கு காலே பண்ணேன் அப்படின்னா. என்ன விளாச்சு அப்படின்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல, எங்க சம்பந்தகார அம்மாவை தான் என்னால புரிஞ்சுக்கிறவே முடியல அப்படின்னு பூடகமா பேசினான். என்னன்னு விஷயத்த சொல்லு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல என் பொண்ணும் மருமகனும் அந்தமான் போகணும்னு ஹனிமூனுக்கு போகணும்னு திட்டமிட்டு வச்சிருந்தாங்க. அதை உடனே என்ன சொல்லிருச்சாமா, எதுக்குப்பா அவ்வளவு தூரம்லாம் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திடுச்சு. அதுக்கடுத்து கோவா போகணும்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதையுமே எதுக்கு அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்டாப் பண்ணிடுச்சு. திருப்பி என் மருமகன் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஒரு 2 நாள் கேரளாவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் இருந்துட்டு வந்தாங்க. சரி, இதெல்லாம் பெருசா என் பொண்ணு சொல்லவே இல்லை. நாங்களும் அதை பெருசு படுத்திக்கிறல. அந்த நேரத்துல ஏன் போகலன்னு மட்டும் கேட்டோம். அவங்க வேற மாதிரி சொன்னா நாங்க அதை என்ன ஏதுன்னு நோண்டிக்கல. ஆனா இப்போ வர வர பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க மேல ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுக்கு இப்படி நடக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல தமிழ்ல. அப்படின்னா என்னப்பா சொல்ற அப்படின்னு. ஒண்ணு இல்லவ்ல, என்ன சொல்லியிருக்கா, போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாப்பா சரி நீ வேற கூப்பிட்டுட்டே இருந்தையா, போனா அந்த ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு தேக்கடி குமுளி தேக்கடி மூணாறுலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏன்பா அடுத்த வாரம்னா அக்காவும் வந்துருவாள், அக்கா வந்தனா அக்காவையும் சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டு வாங்களே அப்படின்னுச்சாமா. என் பொண்ணுக்கு அது பிடிக்கல. அதே மாதிரி இப்ப எனக்கு கால் பண்ண அன்னைக்குதான் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசினாலே அன்னைக்குதான் அவளுக்கு அந்த பொண்ணு கால் பண்ணிருப்பாப்புல இருக்கு. அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, நானும் எங்க வீட்டுக்காரும் சினிமாவுக்கு போலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வாரம்னா அக்கா வந்துடும்லப்பா, அக்கா வந்தோன்னா அக்கா பாப்பா எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாருமே கூட சேர்ந்து சினிமாவுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்றா தமிழ். எனக்கு அந்த அம்மா புரிஞ்சுக்கிறவே முடியல. ஆனா மத்த விஷயங்கள்ல எதையுமே என் பொண்ணு அடிக்கடி நேரத்துக்கு சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஏதாவது குடிப்பான்னு சொல்றாங்க. மத்ததெல்லாம் எதுவுமே சொல்றது. ஆனா இந்த விஷயங்கள்ல அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னாங்க. இதை இத்தனை நாள் கூட என் பொண்ணு அவ்வளவு இதா சொல்லல. இன்னைக்குதான் என்கிட்டயே அவளே ஃபீல் பண்ணி சொன்னா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரி, உன் மருமகன் என்ன சொன்னாரு, இதுல அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டேன். அது அவருக்குமே பிடிக்கல தமிழ். அதனாலதான் என் பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பேசாம சென்னைக்கு நான் டிரான்ஸ்பர் வாங்கிடுறேன், இல்ல அப்படின்னா இந்த கம்பெனில கிடைக்கலனாலும் வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணி நம்ம அங்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க 2 பேரா பேசி வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாருமா அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொன்னாங்க. எனக்கு இதுல என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம போய் தலையிடவும் முடியாது, அந்த அம்மாவை புரிஞ்சுக்கிறவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த அம்மா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அவங்க சொந்தத்துலதான் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஹனிமூன் இதெல்லாம் போனது இல்லையா, அது இப்பதான் எங்களுக்கு தெரியுது. ஒருவேளை அந்த அம்மா அதை மனசுல வச்சுட்டு நம்ம பிள்ளை போகலையே அதனால இவங்களை இப்படி போக விடாம பண்ணுதா, எதுக்கு இப்படி பண்றாங்கன்னே எனக்கு ஒரே குழப்பம்ல. எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, என்ன சொல்லணும்னு தெரியல அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், உன் பொண்ணு இவ்வளவு நாள் அதை ஒண்ணும் உங்ககிட்ட சொல்லல, இப்பதானே சொல்லியிருக்கா. அது இல்லாம மருமகன் நல்ல தெளிவா தானே இருக்காரு. அதனால இதுல நீ ரொம்ப இதா போய் தலையிடாதப்பா. அதே மாதிரி அந்த அம்மாவுமே முழுக்க முழுக்க மகள் அப்படி இல்லாததுனாலதான் இவங்களை இது பண்ணுதா, இல்ல என்ன காரணம், இல்ல அந்த அம்மா மத்த விஷயங்கள்ல நல்லா இருக்குன்னு சொல்ற. அதனால அதையுமே நம்ம அப்படிதான் சொல்லிட்டு எடுத்துக்கிறவும் முடியாது. இதுக்கெல்லாம் காலங்கள் தான் பதில் சொல்லணும். ஒண்ணு அந்த அம்மா மனநிலை அப்படி இருக்குன்னா அந்த அம்மா மனநிலையில அந்த மாற்றம் வரணும். சரியா, தன் பொண்ணுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக தன் மருமகளும் அப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்ற புரிதல் அந்த அம்மாவுக்கு வரணும். அதை காலம்தான் கொண்டு வரணும். அதே மாதிரி நீயுமே ஒரு அது இயல்பா கூட நடந்திருக்கலாம், இல்ல வேற காரணங்கள் கூட இருக்கலாம். அதுல நீயும் போய் ரொம்ப இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு மருமகனே என்ன நம்ம பிள்ளைங்க கையில விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவானவங்க, இந்த காலத்து பிள்ளைங்க. அதனால ஒரு மருமகனே ரொம்ப தெளிவா தானே யோசிச்சிருக்கிறாரு. அதனால அவங்க கையிலேயே விட்டுரு, நீ எல்லாம் போய் எதுலையும் தலையிடாத
அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் யோசிக்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள், பெண்களோட மனநிலையில மாற்றங்கள் வரணும். தனக்கு கிடைக்காதது தான் மருமகளா வரும் பொழுது எனக்கு கிடைக்காதது என்னுடைய மருமகளுக்கு கிடைக்க கூடாது, இல்ல என்னுடைய பொண்ணுக்கு கிடைக்காதது என் பொண்ணு அனுபவிக்காததை என் மருமகள் அனுபவிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு சில்லித்தனமான ஒரு எண்ணமாக இருக்கு, மனநிலையாக இருக்கு. அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் நம்ம குடும்பம். ஏன்னா நம்ம பொண்ணு போன இடத்துல அந்த சூழல் எப்படியோ அதுக்காக தன் மகனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இதை உணர்ந்தாங்க அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம், குடும்பமும் நல்லா இருக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.